வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் நம்முடைய முதுநிலை பேராசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கேஜி சுவாமி ஐயா அவர்களின் அருள்நிதியர் திறனூக்க பயிற்சி பற்றிய விளக்கங்களை பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது அதனுடைய நிறைவு பகுதியை பார்ப்போம். அன்பர்களே, நெப்போலியனை பற்றிய கதை ஒன்று சொல்வார்கள். அது எவ்வளவு தூரம் கதை, எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியவில்லை. நெப்போலியன் அடிக்கடி இரவில் வந்து சோதனைக்கு வருவாராம். படைகள் சோதனைக்கு வருவாராம், அவை முகாமில் இருக்கும் பொழுது. அவர் வரும்போதே காவலுக்கு நிற்கிற படை வீரர்கள் துப்பாக்கியை இப்படி வைத்து அப்படி வைத்து படார் என்று ஒரு அடி அடிக்க வேண்டுமாம். அது இராணுவ முறை. ஒரு சிப்பாய் கொஞ்சம் தூங்கிவிட்டான். அடடே, நம்ம தலைவர் வருகிறார், அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று எண்ணி கீழே கிடந்ததை தூக்கி டமால் டமால் என்று அடித்தார். ஒரு அடி. நெப்போலியன் பார்த்து சிரித்து கொண்டே போய்விட்டார். கதையில் சொல்கிறார்கள், நாம் சாரத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் அவன் தூக்கி வைத்து அடித்தது துப்பாக்கி அல்ல, பீரங்கி. அவன் மேலேயே அது விழுந்து அவனை சாகடித்து விட்டது. தலைவனுக்கு, சேனாதிபதிக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது பீரங்கியையே கூட தூக்க முடிகிறது பாருங்கள். பீரங்கி என்று தெரிந்த பிற்பாடு அதை தன்மேலே போட்டுக்கொண்டு செத்து போய்விட்டார். நீங்கள் நினைத்த வெற்றி பெற வேண்டுமென்றால் அதில் 5 விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். அது நோக்கம், திறமை, இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருள். 9 மையத் தவம், பஞ்சபூத நவகிரக தவம் என்ற 2 தவங்களும் உங்கள் வீரியத்தை அதிகப்படுத்தும், உங்கள் ஆற்றலை அதிகப்படுத்தும். இதை நீங்கள் செய்து வருகிறீர்கள். செய்து வாருங்கள். பின் 6 மாதம் செய்துவிட்டு 1 வருடம் செய்துவிட்டு என் எடை 56 கிலோ தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. அப்படியே தான் இருப்பீர்கள். கொம்பு ஒன்றும் முளைத்து விடாது. புரிகிறதா நான் சொல்வது? ஆனால் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதை ரெகக்னைஸ் பண்ணிக்கொள்வதற்கு பொறுமை வேண்டும், திறமையும் வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு 10 வருடத்துக்கு முன்பு நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? 10 வருடங்களாக தவம் செய்ய ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்றால் அப்பொழுதுதான் வித்தியாசம் தெரியும். நீங்கள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மேன்மை உடனே மின்னென்று தின்னென்று சூ மந்திரகாளி வெளியாக கடவுது உடனே எஃபெக்ட் தெரிவது மாதிரியெல்லாம் இருக்காது. ஆனாலும் நீங்கள் மேம்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் மனோசக்தி அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது. நீங்கள் வெற்றியும் மேன்மையும் நாளுக்கு நாள் அடைந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஒருவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. 3 மாதம் கழிந்த பிறகு அவன் சிங்கப்பூர் போய்விட்டான். பின்னர் 1 வருடம் கழித்துத்தான் வருகிறான். வந்தவுடன் எங்கே என் குழந்தை என்று கேட்கிறான். அதற்கு மனைவி இடுப்பில் வைத்து கொண்டு இருக்கிறேன். குழந்தை எங்கே என்று கேட்கிறாயே என்கிறாள். இல்லை, குழந்தை பெரிசா இருக்குதே, அதான் கேட்டேன். அதற்கு அவள், நான் குழந்தை அப்படியே இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறேன், நீ பெருசா இருக்கிறது என்கிறாயே, வளர்ச்சியில் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? அது சிறிது காலம் பார்க்காமல் இருப்பவர்களுக்குத்தான் தெரியும். தினம் பார்த்து கொண்டே இருப்பவர்களுக்கு வளர்ச்சி தெரியாது. அப்படி இருக்க உங்களுக்கு ஒரு ஆதங்கம், சலிப்பு, ஏக்கம் வேண்டியதில்லை. ஆகவே எனக்கு சிறப்பு தவம் இருந்தால் சொல்லிக் கொடுங்களேன். நாம் மேம்படுவதற்கு பெரிய ஆற்றல் ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லிக் கொடுங்களேன் என்று என்னிடம் கேட்கிறார்கள். பெரிய பெரிய தவமா? தடிமனா ஏதாவது சொல்லிக் கொடுங்களேன் என்று என்னிடம் கேட்கிறார்கள். அதுதான் இந்த பேராசை. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ட்ரெண்ட் என்ன? பணக்காரன் ஆக வேண்டும், பெரிய பணக்காரன் ஆக வேண்டும், அவனை விட பணக்காரனாக வேண்டும், இவனை விட பணக்காரனாக வேண்டும். இதை கொண்டு வந்து அருள் துறையிலும் ஃபிட் பண்ணுவார்கள். தேவையில்லை. பஞ்சபூத நவகிரக தவத்தில் நிறைய மேன்மைகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டோமே. வீட்டுக்கு போய் விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து
பஞ்சபூத நவகிரகத்தவம். மகரிஷி கேசட். மகரிஷி குரலில். தலைமாட்டிலேயே வைத்து கொண்டு தூங்குவார்கள். நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் பார்த்திருக்க மாட்டீர்கள். எனக்கு வயசும் ஆகுது, அனுபவமும் அதிகமாகுது. சுற்றி சுற்றி வருகிறேன் அல்லவா. தலைமாட்டிலேயே வைத்திருப்பார்கள். தூக்கத்திலிருந்து எழுந்தவுடனே பஞ்சபூத நவகிரக தவத்தில் தான் முழிக்க வேண்டுமாம். சுப்பிரபாதம் பாடுவது மாதிரி பஞ்சபூத நவகிரக தவத்தின் மேல் ஒரு வெறி இருக்கிறது. அது கூடாது. நல்ல தவம்தான், பிரமாதமான தவம்தான். வாழ்க்கை மேம்பாடு வரும். விஞ்ஞானம் இருந்தாலும் அதன் மேல் ஒரு வெறி இருக்கக்கூடாது. இருந்தால் அதில் ஒரு மாற்று குறைந்து போகும், எஃபெக்ட் குறைந்து போகும். நீங்கள் தான் லூஸ் பண்ணுவீர்கள். ஆகவே செய்யுங்கள். 15 நாளைக்கு ஒரு முறை செய்தால் போதும் என்று மகரிஷி சொல்கிறார்கள். மாதத்துக்கு 4 தவம் ஆகிவிடும். தேவையும் ஆர்வமும் அதிகம் இருந்தால் தினமும் கூட செய்யலாம். ஆனால் மற்ற தவங்களை பண்ணிவிடக்கூடாது. காலையில் 10 மணிக்கு நீங்கள் எல்லாம் லேடிஸ் காலையில் எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு ஒரு சீரியலை கட் பண்ணிவிட்டு பஞ்சபூத நவகிரகத்தம் செய்துவிடலாம் இல்லையா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். சாயங்காலம் 3 மணிக்கு ஒரு சினிமாவை கட் பண்ணிவிட்டு இண்டோர் சினிமா மாதிரி ஒரு தவம் செய்யலாம் அல்லவா? எந்த ஊருக்கோ போயிருந்தேன். அங்கே ஒரு டிவியை காட்டினார்கள். அந்த டிவியை கழுத்தை ஆட்டாமல் பார்க்க முடியாது. முழுசாக பார்க்க வேண்டுமானால் ஒரு 50 அடி தள்ளி உட்கார்ந்து தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி டிவி வைத்து கொண்டிருந்தால் யாருக்கு பஞ்சபூத நவகிரக தவம் செய்ய தோன்றும்? உலகியல் அனுபவங்களில் இருக்கிற மோகத்தை குறையுங்கள். ஆன்மீகத்தில் இருக்கிற மோகத்தையும் குறையுங்கள். எதிலும் மோகம் கூடாது. 9 மையத்தவம், பஞ்சபூத நவகிரகத்தவம் மற்றும் கண்ணாடி பயிற்சி வாழ்க்கையில் அநேக மேம்பாட்டுகளையும் தரக்கூடிய தவம். மேற்கொண்டு நாளை சிந்திக்கலாம். அருள்நிதியர் திறநோக்கம் என்பது பயிற்சியின் நோக்கம். நீங்கள் பிறக்கும் பொழுது குறிப்பிட்ட குணத்தை பெற்றிருப்பீர்கள். அது வம்சாவழி வரக்கூடியதாகவும் இருக்கும். ஆனாலும் அதிசயமான உண்மை என்னவென்றால், எனக்கு தெரிந்த இடத்தில் பேர குழந்தைகள் 2 இருக்கின்றனர். ஒன்று ஆண், இன்னொன்று பெண். ஒன்று மூத்தது. இனிமையான முகம், சிரித்து கொண்டே இருக்கும், துஷ்டத்தனம் பண்ணாது. தம்பி ஒருவன். அதுக்கு அவனை பார்த்தாலே கோபமாக கடுகடுப்பாக இருப்பான். யாரையும் இன்சல்ட் பண்ணுவானாக முகத்தோற்றம் இருக்கும். அடாவடி பண்ணுவான். அக்காவை போட்டு அடிப்பான். அக்கா அடி வாங்கிக்கும். துடைப்பம் ஒன்று எங்கள் வீட்டு வாசலில் வைத்திருப்பார்கள். துடைப்பம் என்றால் தெரிகிறதா? விளக்குமாறு. அதிலுள்ள குச்சிகளை உருவி மதிலுக்கு அந்தாண்டை வீசிவிடுவான். குச்சியை உருவாதே உருவாதே என்று எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டான். 2 பேரும் ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்தவர்கள்தான். தாத்தா பாட்டிதான். ஆகவே பிறக்கும் போதே வம்சாவழியில் இருந்த ஏதோ ஒன்று பிக்கப் ஆகி வந்திருக்கும். பையன் ஏதோ ஒரு தாத்தாவை போல இருப்பான் போலிருக்கு. தாத்தா என்றால் 2 தலைமுறை 3 தலைமுறை தாண்டி கூடி இருக்கலாம். பெண் ஏதோ ஒரு பாட்டியை போலவும் இருக்கலாம். முந்தின தலைமுறை பாட்டியாகவும் இருக்கலாம். அப்படி நீங்கள் பிறக்கும் போது ஏதோ இயல்பான குணாதிசயத்தை பெற்றிருக்கலாம். உயர்வாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. உயர்வு என்றே வைத்து கொள்ளுங்கள். நான் சொன்ன மாதிரி பேத்தி பெண்ணாகவே இருந்தீங்க என்று வச்சுக்கோங்க. நடுவிலே சகவாச தோஷத்திலே, சந்தர்ப்ப சூழ்நிலையாலே, பழக்க வழக்கத்தாலே வேறுபட்ட மாதிரி போய்விடும். குணாதிசயம் பிறக்கும் பொழுது ஒன்றாகவும் பின்னர் அவேக்கன் ஆகவும் மாறிப்போய் விடலாம். பிறக்கும்போது ஒன்றாகவும் பின்னர் ஏதோ ஒரு ஷேப்பிலே நீங்கள் இருக்கலாம். அதுதான் கேரக்டர். அது மாற வேண்டும், நலமாக வேண்டும். அதை நீங்கள் பெற வேண்டும். மாற்றத்தை, மேம்பாட்டை நீங்கள் பெற வேண்டும். அவசரப்பட முடியாது, அவசரப்படவும் கூடாது. நேற்று ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். 2 பேர் அருள்நிதி, இருவரும் கணவன் மனைவி. என்ன அருள்நிதி? அருள்நிதியாக இருந்து கொண்டு இப்படி போறாங்களே வாராங்களே என்று இருவரும் புருஷனை பற்றி பெண்டாட்டியும், பெண்டாட்டியை பற்றி புருஷனும் புகார் கூறினார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் 2 பேரிடமும் மாற்றம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
ஆனால் அது இவர்களுக்கு போதவில்லை. அடுத்தவர் திருந்த வேண்டும் என்று அவசரப்படுகிறார், தானும் திருந்த வேண்டும் என்று வரவில்லை என்று வச்சுக்குங்க. எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு என்று சொல்வார்கள். மற்றவர்களுக்கும் சிறப்பாக வர வேண்டும் என்பதில் என்ன தப்பு? அதற்கு நம்மால் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்து உதவி செய்யலாம். நானும் மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்கிற மாதிரி உயர்ந்திருக்கிறோமா, குணத்தில் மாற்றமடைந்திருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அந்த உயர்வை தரக்கூடியதுதான் தவமும் தற்சோதனையும். தற்சோதனை செய்ய வேண்டும், தவமும் செய்ய வேண்டும். அருள்நிதியர்கள் விடாமல் செய்ய வேண்டும், அடிக்கடி தவம் செய்ய வேண்டும். வீட்டில் ஊருக்கு போயிருக்கிறார்கள் என்று வைத்து கொள்ளுங்கள். அப்புறம் ஹோட்டலில் சாப்பாடு வந்து கூட 2 வேளை தவம் செய்ய வேண்டியது தானே. சாப்பாடு சாப்பிட்டு தவம் செய்ய வேண்டியது தானே. குடும்ப கடமைகள் இல்லை, குழந்தை குட்டிகள் இல்லை. கல்யாண மண்டபத்தில் போய் உட்கார்ந்திருப்பீர்கள். அது ஒரு உலக சம்பிரதாயம். மொய் கொடுக்கணுமே, பரிசு கொடுக்கணுமே, அதற்காகத்தான் உட்கார்ந்து இருப்பார்கள். நல்ல நேரம் வரவில்லை என்று ஐயர் சில சமயம் நேரத்தை கடத்தி விடுவார். போர் அடிக்கும். பக்கத்திலே இருக்கிற ஐயாவிடம் அரசியல் கதை, சினிமா கதை, இல்லைனா இப்போ சுனாமி கதை பேசிக்கொண்டிருப்போம். சலசல என்று பேசிக்கொண்டிருப்போம். ஐயர் சொல்கிற மந்திரம் காதில் விழாது. உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புறம் பேசிக்கொண்டிருப்பார்கள், இவர்களும் சேர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள். அருமையான நேரமாச்சே, 1 மணி நேரம் நல்லது செய்வதற்கு. எப்பவெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் செய்யலாம். எவ்வாறு? நீங்கள் தற்சோதனையும் செய்து வரணும். மௌனம் போட்டால்தான் தற்சோதனை என்று இல்லாமல் மௌனம் போடாமலே தற்சோதனை செய்யலாம். வசதியான நேரத்தை பார்த்து தேர்வு செய்து கொள்ள வேண்டும். மௌனம் ஒரு நாள் முழுவதும் இருப்பது ஆரம்ப நிலை பயிற்சியாளர்களுக்குத்தான். ஆனால் தற்சோதனை செய்வதற்கு இவ்வளவு நேரம் தேவையில்லை. இந்த இடம் தேவை, மௌனம் தேவை என்றெல்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் நாம் நினைத்து பார்த்தால் கூட தற்சோதனைதான். எல்லோரும் தற்சோதனை செய்கிறார்கள். தற்சோதனை செய்கிறோம் என்று தெரியாமலே தற்சோதனை செய்கிறார்கள். என்ன இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்க கூடாது என்று நினைக்கிறார்களே இல்லையா? மனைவி கோபித்து கொண்டு போயிட்டாங்க. அவங்க குடும்பத்தை பற்றி பேசி மாமனாரை இழுத்து மாமியாரை இழுத்து பேசியதால் தான் கோபித்து கொண்டு போய்விட்டார்கள். அப்போ நினைக்கிறார், என்ன இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்க கூடாது என்று. தற்சோதனை தான் அது. இறைநிலையில் இருந்து கொண்டு நாம் செய்தோமானால் அதை நாம் தற்சோதனை என்று சொல்கிறோம். ஆகவே தவமும் தற்சோதனையும் இணைந்தது. ஒன்றை இழுத்தால் இன்னொன்று தானாக வரும். நீங்கள் தற்சோதனை செய்து பார்த்தீர்கள் என்றால் தவம் மாதிரியே இருக்கும். கான்சன்ட்ரேஷன் வரும். ஆனால் தவம்தான். தவம் செய்யும் பொழுது பெரிய தொந்தரவு வரும். எவ்வளவு காலம் தவம் செய்பவராக இருந்தாலும் கூட எண்ணங்கள் வரும். நல்ல எண்ணமாகவும் இருக்கலாம், கெட்ட எண்ணமாகவும் இருக்கலாம், ஒன்றுமில்லாத எண்ணமாகவும் இருக்கலாம், அர்த்தமில்லாத எண்ணமாகவும் கூட இருக்கலாம். ஏனென்றால் மகரிஷி கேட்டாங்க, அக்சிலரேட்டரில் இருந்த காலை எடுத்து விட்டவுடன் வண்டி நின்றுவிடுமா என்ன? ஆக்சிலரேட்டரில் இருந்த காலை எடுத்து விட்டவுடன் வண்டி நின்று விடுமா என்ன என்று கேட்டார்கள். அதை போலத்தான் மெதுவாக சென்று வண்டி நிற்கும். அதுபோலத்தான் தவம் செய்யும் பொழுது எண்ணங்கள் வந்தாலும் நிதானமாக எண்ணங்கள் குறைந்து எண்ணமற்ற நிலைக்கு நிதானமாக வர முடியும். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.